டே 70 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி லாஸ்ட் 2 டேஸா என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. 2, 3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஏன் இன்னும் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி. தேங்க் யூ நீங்க என்ன விசாரிச்சதுக்கு. பட் ரொம்ப சாரி. ஏன்னா நெக்ஸ்ட் போடப்போற 2 வீடியோவும் வந்து என்னோட வெயிட் லாஸ் ரிலேட்டடா இருக்காது. இந்த சேலஞ்சில வந்து 2 டேஸ் வந்து எனக்கு கன்டினியூவா சீட்டிங் டே ஆச்சு. அண்ட் இந்த சீட்டிங் டேக்காக நான் வந்து ரெக்ரெட்டும் பண்ணல. ஏன்னா இந்த 2 டேஸ் வந்து நான் ஃபேமிலி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஜாலியா இருந்துச்சு. என்னோட வீடியோ நீங்க கன்டினியூவா பார்க்குறீங்கன்னா தெரியும். டே 9த் ஆர் 10த்தோ வந்து தம்பி வந்து அப்ராட்லேருந்து வந்திருந்தாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு. இப்போ 2 மந்த்ஸ் லீவ் கழிச்சு அவங்க வந்து அகைன் போறாங்க. ஸோ, அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் நாங்க எல்லாருமே ஃபேமிலியா வந்து கொஞ்சம் வெளிய போனோம். ஸோ, அதனால வந்து கண்டிப்பா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஃபுட் எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து சாப்பிட முடியாது. ஸோ, எனக்கு வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லா ஒரு ஃபேமிலி டைமிங்ல இருந்தனால, நான் அதுக்காக கில்ட்டியும் ஆகல. நான் 2 டேஸ் வந்து நான் சீட்டிங் டேயா எடுத்துட்டு, நெக்ஸ்ட் டேலேருந்து கண்டிப்பா வந்து ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ணிருவேன். ஸ்டில் நான் இந்த 70 அண்ட் 71த் டே வந்து நான் என்னென்ன சாப்பிட்டேன், எப்படிலாம் என்னோட டே போச்சுன்னு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 70 அன்னைக்கு எடுத்தது. லைக் வந்து அ டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ இது வந்து மார்னிங்கே தம்பி வந்து வந்துட்டாங்க ஊர்லருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு, அவங்க வந்து நாங்க இன்னைக்கு வெளிய போறனால நைட் வர லேட் ஆகும்ன்னு சொல்லி பிஃபோரே வந்து பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஏன்னா, நாளைக்கு மார்னிங்கே அவங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு. ஸோ, பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ, கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு, தென் வந்து மத்தியானம் வந்து லஞ்ச் நானே வீட்ல குக் பண்ணிட்டேன். சிக்கன் பிரியாணி, அது கூட வந்து சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா அண்ட் எக் வந்து பாயில் பண்ணியிருந்தேன். தென் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்க வந்து சவுகார்பேட் ஆர் வந்து சென்னை பீச் 2ல எங்கேயாவது போலான்னு பிளான் வச்சிருந்தோம். ஃபைனலி நான் வந்து சவுகார்பேட் போணும் ரொம்ப பிளான்ல இருந்தனால, எனக்காக எல்லாருமே சவுகார்பேட்டை கிளம்பிட்டாங்க. ஸோ, நாங்க ட்ரெயினு, மெட்ரோ, ஆட்டோ எல்லாமே மாறி, மாறி ஃபேமிலியா நானு, என் ஹஸ்பண்ட், என்னோட தம்பி, எங்க அம்மா, என்னோட அத்தை எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். நல்ல ஒரு ஃபேமிலி டைம். அண்ட் சவுகார்பேட்டையில போய் எனக்கு புடிச்ச எல்லாமே லைக் வந்து நான் செம்ம ஃபூடி. நான் எங்க போனாலுமே தேடி, தேடி சாப்பிடுவேன். அண்ட் சவுகார்பேட்டைக்கு போறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நெறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அங்க போய் எல்லாமே நான் என்னென்ன பார்த்து வச்சேனோ எல்லாமே ட்ரை பண்ணேன். அங்க ரொம்ப ஃபேமஸான தாகி பூரி, வடா பாவ், காக்காரா சாண்ட்விச், லஸ்ஸி, லண்டன் டோஸ்ட்ன்னு ஒண்ணு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு. ஜிலேபி செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. பாவ் பஜ்ஜி, பானிபூரி, தாகி பூரி எல்லாமே. ஃபேமிலியா சாப்பிட்டோம். எல்லாத்துலயும் 1, 1, 2, 2 வாங்கி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு, வீட்டுக்கு வரவே ஆல்மோஸ்ட் 11:00 ஆயிடுச்சு. அண்ட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி என்னோட அம்மா பர்த்டே. என் தம்பியுமே வந்து ஊர்ல இருக்க மாட்டாங்க. அண்ட் அம்மாவுமே எங்க கூட இருக்க மாட்டாங்க. நாளைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறனால, நாங்க அட்வான்ஸா ஒரு கேக் கட்டிங் பண்ணியிருந்தோம். எங்க அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் பண்ணிட்டு, இந்த டே வந்து சூப்பரா முடிஞ்சுது. செம்ம ஹாப்பியா ஒரு ஃபேமிலி டைம் நல்ல ஒரு என்ஜாய்மென்ட்டா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்றேன். பாய்.